அனைவருக்கும் வணக்கம். மாறி ஸ்டேஜில் பேரை சொன்னோடனே மாறி சொல்கிறாப்புல, கொஞ்சமாக 2 வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார், நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்னும் 2 படம் வந்து இந்த ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கா ஆளாயிடுவீங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் 2 படம் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் சாண்டோன் படம் பாட்டு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கலன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சி இல்லாத அளவுக்கு மாறி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல. ஸோ இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாறி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார், வெங்கடேஷ் சார், நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்ட. அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ, 23 சார், மன்னிச்சுங்க சார், நான் உங்களுக்கு கவனிக்க மாட்டேன். அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம், நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களாக வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க. ஞானவேல்னு பேசுகிறாப்புல. குரு எங்கேயோ 2-3 இடத்துல பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்குது. பாக்கி எல்லோரும் சினிமா நடிகர் மாதிரி அப்படின்வாங்க, கண்ணு சிமிட்டுவாங்க, எதுவுமே இல்லை. நிஜமாகவே அடி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. அதுதான் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர் தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. அப்படி ஒரு கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது ராஜமுருகனை சொல்லணும்னா படம் குக்கு. நான் ஞானவேல் வந்தாப்புல என்னன்னு தெரில, நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு. மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில். மத்தியானம் கண்ணன் வந்து விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துடுங்க, பஸ்ஸு கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கன்னு வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கன்னு சொல்லி அடைக்கி வச்சு கூப்பிட்டு போனாப்புல. அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது. அப்போ படம் கொக்குன்னு பேர் வச்சாப்புல, 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலாட். பொறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு, என்ன சாங், ராஜாதி ராஜா, அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை நான் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டேன். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னு குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன், மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம், இல்லைன்னா வேறு ஆளாக அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த கார்டில், சுசீலானே சொல்லிடுறேன்.
அந்த பொண்ணு அடுத்த சினிமா நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்களில் நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன், அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணை விட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்குறம்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி உண்டியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோடய வேண்டுதலாகவும் இருக்குது. ஸோ விழாவின் நாயகன் சாம்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை பார்க்க பாரதி வந்திருக்கிறப்பல பாரதி சொல்ல வேணாம், அவங்க 2 பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்குன்னா ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சுருப்பாப்புல. ராஜமுருகன் படம் வரும்போது இந்த வார்த்தையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்மலாம் கேட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் கழித்து ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல, அப்புறம் கொஞ்சம் வற்புறுத்தினதுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும். ராஜமுருகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேறு என்ன சொல்கிறது, மொத்தத்தில் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேன்னே 13ஆம் தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன், தேட்டரில் பார்த்துக்கிறேன், இல்லை தனியாக பார்த்துருங்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. ராஜமுருகன் நேற்று கூப்பிட்டபோது போக முடியல, நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார், அடுத்து உங்களை மந்திரியாகவே பார்த்துடலாம். ஸோ படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி என்னையை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன நிறைவோட, கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சி, கொஞ்சம் லேசான மனசோட போகிறது. மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது, 4 பேரோட கலந்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்கிறாதீங்க. இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் 2 வார்த்தை 4 வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோடய வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ராஜமுருகன், அடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க, உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீ மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சாருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பற்றி பேசினது, அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள், நான் ஆக்சுவலி ஒரு மந்த்துக்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்
மேனேஜர் கால் பண்ணாரு. அப்போ நான் ஒரு கன்னட படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்ல நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு மந்த்துக்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டாரு. வந்து அந்த மேனேஜர் மேம் சார் பெங்களூர்ல இருக்காரு, உங்க மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்றது, ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம், பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, ஸோ அப்போ தமிழ் கற்றுக்கிட்டு ஏன்னோ பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தார், கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு. ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தட் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ண அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி, ஓ இந்த படம் இவர் இது ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு நோ தட் such a big director came down to narrate this story to me. அங்கிறது எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணுவீங்க சைத்ரா எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிலிருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணுன்னா, எங்கள் சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வபாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாருன்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவர் எல்லார்கிட்டையும் எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழில் பேசணும், என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது I think he informed all of them. நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. ஸோ அதனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ் I think it kept growing and I could speak and at least learn. ஸோ பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்ட்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசி சார் பற்றி obviously சொல்லணும், because he is such a big director, actor, and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸில் நீங்கள் அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ அண்ட் யூ யூஸ் டு encourage me. I think that has gotten the best out of me. Adu sollna. I am fortunate to share screen space with Guru sir. I don't know. I'm very happy. In the event la enakku enna sonnanu theriyala, nandri mattum solla mudiyum. So Sean, I have to speak about Sean. In the cinema ku and the soul Sean salla, because first time la irundhu அவர் first reel paakumbodhe enakku call panni enna பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொன்னாரு. So he was also a confidence booster throughout. So adu enakku I was very happy. So I have to thank Olympia Films and Ambed sir. Thank you so much for making me a part of your films. எல்லாரும் சொல்ல மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து very different stories வருது. And I think I recently watched DNA also. So everything is so different. So இது கூட I think எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச போது நினைக்கிறேன். So I really want to thank all of them. Thank you so much, art director, costume designer, எல்லாருக்கும் நன்றி. So before I say thank you, I have to sing these lines because இது என்னோட யுகபாரதி சார் இருக்காரு. எனக்கு தமிழ் தெரியாது, என்ன மீனிங் எனக்கு தெரியாது. என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு, so they explained the lyrics to me and it's so beautiful, Raju sir. So I have to sing those and then I'll end this thing. யசகாத நெஞ்சில நீ சுவியேத்த நிறமாசா அம்புலியா தினம் பூத்த
I think we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இயக்குநர்கள் எல்லாம் வந்தது ராஜ்முருகனுக்காக தான். இவங்க எல்லாம் வந்தது ராஜ்முருகன் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை லார்ட் அப்படின்றது இந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில். ஆனால் மை லார்ட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார், இது கோர்ட் ட்ராமா இல்லை. இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமா, இது கோர்ட் ட்ராமாவா, கோர்ட்டை பற்றி இல்லை மை லார்ட் அது கிடையாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மை லார்ட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் கோர்ட் வரும். ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாடு. மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை, அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு. அதுதான் இந்த படத்துக்கான, இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம். முதல்ல வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. பாலான வந்ததுக்கு ரொம்ப நன்றினே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலானனை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க, வந்துட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான். அப்புறம் வந்தோடனே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டாரு என்ன கேட்க போகிறாரோ தெரியாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே. அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. முதல் டேக் ஓகே, எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம். கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இல்லை முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், அதனால் அவன் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பண்ணணும்னு மறுபடியும் எடுத்தாங்க. அது 1 நாள் ஆச்சு, மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று என்ன சொல்லணும்னானே, இங்கே என்ன எல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுன்னு, உங்களுக்கு தான் நான் சேரணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். முதல் நான் சேதுவில் நடித்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கணும். அது உங்களுக்கான வாழ்த்து தான். அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்க, எப்படியாவது அடுத்து டூரிசம்கள் அடுத்து அந்த படத்தை கொண்டு வா அடுத்த படத்தை இதோ கொண்டு வந்துட்டோம்னா, இழுத்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். மாறி உங்களுக்கும் சந்தோஷம். அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் இயக்குனருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் இயக்குனருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன். அதுதான் உண்மை. உங்கள் இயக்குனருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார், நான் சொன்னால் அவர் கேட்பார். அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. சோமு சார், நான் 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வரல, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர், கதிரில்வேலன் அப்படின்ற கேரக்டர், பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க, எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார். உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சரவணன் தான் சொன்னார், ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேளுங்கன்னு சரவணன் சொல்லி நான் கதை கேட்டேன். அப்போ கதை கேட்டவுடனே ராஜ்முருகன் சார் சொன்னோடனே, இந்த கதை எனக்காக எதுவும் மாட்டாதீங்க, இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொன்னபோது, சார் ராஜ்முருகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார்,
நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. என்னோட மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ராஜ்முருகனுக்காக நான் பண்ணணும். அதுதான் எல்லாருமே நினைக்கிறது, இந்த மாதிரி ராஜ்முருகன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி சார். அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட். நீங்கள் பாடினதை பார்த்து பயந்துடுவேன். இவங்க ஏற்கனவே சிங்கர் வேறு. நானே அப்படி தான் மறந்தேன். ஒரு எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க. பாடிட்டு இருக்கும்போது நான் பாடுறேன். நீ இருமா, நீ ஏன் பாடுற, லேட்டாக பாடு, நீ அவங்க தான் பாடுறாங்க, நல்லா பாட முடியல, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு. சரி பாடு அப்படின்னு. அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடிச்சு. ஏதோ மீத்தேன்னு ஒன்று பாடிச்சு. மிரண்டோம். என்ன நல்லா பாடுங்க. அப்புறம் தான் சொல்லிச்சு, ஒரு 3 படங்கள் கன்னடத்தில் சிங்கர் சேலகலா வள்ளி. நடிப்பு மட்டும் இல்லை, அவங்க டான்ஸு, பாட்டு, ஃபோட்டோகிராஃப் வேறு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆர்டிஸ்ட். ஏன்னா டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன். அது நடித்தது ரொம்ப அதுவும் அந்த காதல் காட்சிகள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்குசாமி சார் சொன்னார். பிரமாதம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி கெமி. நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும், இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோல்டன், யுவபாரதி சார், இவங்க 3 பேரும் டைரக்டரும் பண்ணும்போது 3 பேர் காம்பினேஷன் எப்போதுமே தப்பாக. நான் அவர்கிட்ட கேட்பேன், அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா? இல்லை, அவர் தான் அப்படி கேட்குறாரு, அதனால நான் போடுறேன்னு சொல்கிறாரு. ஷான், நம்ம நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கோம். போனது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போனோம். அடுத்து இந்த இதில் எல்லா இன்டர்வியூவும் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பாக இது பண்ணுறது. அப்புறம் எடிட்டர் அவருக்கு இது. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ராஜ்முருகன், கடைசியாக எங்கள் டைரக்டர் ராஜ்முருகன் சொல்லும்போது எல்லாருமே சார் அவர் சைக்கோ அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். என்னடா சைக்கோன்ட்டாங்க சார், அவர் சைக்கோ ஆச்சு, அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும். கதை கேட்டு 2வது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு வேர்ஷன் சொன்னார். சைக்கோவா அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படி நினச்சி ரொம்ப ரசிச்சிருக்கிறீங்க. அவங்க ஒய்ஃபு அப்படி இல்லை, ஓகே, அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க. என்னடா சைக்கோன்றாரு. முதல் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன், என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி 2ஆவது நாள் பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்தார். இவர் நடிக்கிறாரா? 3ஆவது நாள் பார்த்தேன், நடிக்கிறாரா? அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது என்கிட்ட டக் கதவை தட்டும். என்னோட ரூம் கதவை தட்டினா, சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார், ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்னடா சைக்கோன்னாங்க, இவர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறார், நம்ம தான் பண்ணணுமா, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த நடிகர் நடிக்க முடியாமல் போனும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது. யாரை கூப்பிடலாம், என்னடா ஆபத்துக்கு யார் இருந்தனும்போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன். எங்க சோமு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா, கடைசியாக சேர்ந்தவன் இல்லை கேட்பார். அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க, நீங்கள் கேட்டாங்கன்னா உடனே அடித்தார். சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் உடனே வாங்க. அவர் கதையெல்லாம் சொல்லலை. இல்லைங்க, அவர் எல்லாமே சோமு எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை 10 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னாப்புல. இல்லை நீங்கள் கேளுங்க, நமக்கு ஆபத்தாகிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே வந்தார். அவர் கதை எதுவுமே கேட்கல, எதுவுமே கேட்கல, நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணதான். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கு உங்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்லணும். ரொம்ப இது பண்ணது. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல, இந்த சைக்கோவோட நானும் இப்படி அமைதியாக இருக்கான்னு இந்த சைக்கோவோட நடித்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுது. அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார், இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதுல எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சைக்கோ நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த சைக்கோவை திருத்ததுக்கு ஒரு பாடுபடுறாருன்னு தெரியுது. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும் போதே நான் அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன். இன்னொரு படம், அடுத்த படம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் சார் என்ன சார் அப்படி அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அடுத்த ப்ரொடியூசரை பற்றி நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம்,
ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும். இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது. அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. என்னை பற்றி இவ்வளவு ஆத்மார்த்தமான வார்த்தைகளை இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அப்போ நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்த டைமு. இப்போ அதை நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது வந்து ஞானவேல் கவனத்துக்கு. அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க் என்னென்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் 6-7 மணிக்கு நேராக வந்து ஒரு குவார்ட்ரு வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்ரு வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது ஒரு சிடி கடை இருக்கும். அப்போ வந்து சிடி தான், சிடி பிளேயர். ஒரு பிதாமகன் படம் வாங்குவேன். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன். மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டீன் அதே, திருப்பி வந்து அதே சிடி கடைக்கு போய் இன்னொரு பிதாமகன் சிடி வாங்குவேன். அந்த சிடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை 52 பிதாமகன் சிடி இருந்தது. அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சிடியை வாங்குறானே, எனக்கு வந்து முதல் நாள் வாங்கினது மறந்துடும். ஸோ முதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும். எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு பாலா சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக, விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாரிக்கு தெரியும், அது வந்து வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை. அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும். நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட வந்து இந்த 52 சிடி பிதாமகன் சிடி வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அமைதியே இல்லை. ஸோ அப்படி வந்து எதையுமே தன் படைப்பு பற்றின இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலா சார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே வந்தது இவ்வளோ தூரம் இருந்தது, இன்றைக்கி அவர் பேசினது. ஏன்னா பாலா சார் வந்து இவ்வளோ நகைச்சுவாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது, பட் ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவுடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் சசி சார். ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி மாரி வந்து மாரியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் தான் என்கிட்ட சொன்னார். அப்போ ராம்கிட்ட மாரி அசிஸ்டண்ட்டு, டேய் ஒரு பையனை பார்த்தேன்டா ராமுடைய அசிஸ்டண்ட்டு, அவன் ஒரு விஷயம் சொன்னான் பயங்கரமாக இருந்ததுடா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது அதை பற்றி கேட்கும்போது அப்போது மாறிக்கிட்ட நீ பண்ணுறது இல்லையா அது அப்படின்னோடனே, இல்லை இப்போ பண்ணுறதில்ல, இன்டர்வலில் இடி விழுந்தா செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாட்டா அந்த பையன். போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி ஒரு டைலாக்காக சொல்லிட்டான் அப்படின்னு தான் மாறி எனக்கு கண்ணன் சார் அறிமுகப்படுத்தினார். அப்படி நான் பார்த்த மாறி, அதன் பிறகு நான் வட்டி முதல் எழுதின பிறகு மறக்கவே நினைக்கிறேன் எழுதின மாரியை பற்றி எனக்கு மதிப்பீடு இருந்ததுங்கிறது கம்மி தான். பரியரும் பெருமாள் படத்தை 4 ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம்.
பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச்விநாத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். சார் என்ன சார் இது, என்ன எடுக்கிறாங்க பசங்க, என்ன எடுத்துட்டான், என்ன படம் சார் இது, எப்படி எடுத்திருக்கான் சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஹெச்விநாத். எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்கின மாரி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் அடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாரி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான். ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும். அதுதான் நிறைய பிரச்சனை. என்னை மாதிரியானவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை. ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாரி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது. மாரி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது. தேங்க்யூ வெரி மச் மாதிரி என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார், அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது, அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது, நிறைய அலட்சியங்கள் இருந்தது. அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். தேங்க்யூ லிங்குசாமி சார். அதே மாதிரி பிரேம்குமார், நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் அவரை சந்தித்ததே இல்லை, இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம். அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் மெய்யழகன் மாதிரி படத்தையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ பேரை ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா, அமேசிங். உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி, ஏன்னா அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான், இந்த விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான். தேங்க்யூ வெரி மச். ஞானவேலு என்னோட மச்சான், அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்புவதும் அவனை பற்றி தொடர்ந்து நான் அவதூறுகளை பரப்புவதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டலில் தொடர்ந்த வாழ்க்கை. எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டலை விட்டு கொடுத்த நண்பன். அவன் வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு காந்தி கணக்கு கிடையாது, அது ஒன்றிய அரசின் கடன். அப்படி ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போணுச்சு. ஸோ அப்படி ஞானவேல் வந்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக, அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பன் இருப்பதில் எனக்கு பெருமை. அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை. அதே மாதிரி மில்டன் சாரு மிகவும் கவித்துவமான ஒரு மனிதர், அபாரமான ஒரு மனிதர். அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமானவர். இன்றைக்கு ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. வெங்கடேஷ் சார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் கமர்ஷியலாக எப்படி சார் ஒரு கதையை நரேட் பண்ணுறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நல்ல நண்பராக இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வெங்கடேஷ் சார். ரவிக்குமார், அவரும் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர். அவர் உள்ளிட்ட இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான். இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான நோக்கம். இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் உருவான படம் தான் இந்த படம். அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது. ஸோ நான் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தப்போ என்னை அழைத்து வாழ்க்கையை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார், ஒரு நாள் கூட உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்த நாளே படம் பண்ணுறதற்கான ஒரு அலுவலகத்தை எனக்கு தந்த அம்பேத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் இந்த படம் ஜெயிக்கணும்னு மறுபடி
ரொம்ப இயற்கையை வேண்டுவது வந்து அம்பேத்குமார் என்ற மனிதனுக்காக தான். அவர் என் மேல் வைத்த நம்பிக்கை வந்து பொய்யாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அடுத்து இந்த படத்தை தன் தோளில் முதல் நாளிலிருந்து சுமந்து இதை எப்படியாவது இந்த சந்தையில் கோவி வித்துடணும் அப்படின்னு இதை தன்னுடைய தோளில் சுமந்தது வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் தான். அவர் தான் வந்து இந்த படத்தை பார்த்த நாள்லேருந்து இந்த படத்தை பற்றி எல்லார்ட்டையும் பேசி இன்றைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்துகிட்டு இருக்கிறது திங்க் மியூசிக் சந்தோஷ் தான். அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த ஏரியாவில் ஈபி வரல அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சந்தோஷ் வந்து அந்த இடத்துல இருந்தாருன்னா அது கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தோஷ். சோமு எப்போவுமே என்னுடைய ஆல் டைம் டார்லிங்னு அவரை சொல்லுவேன். அவர் வந்து ஒரு மகத்தான ஒரு கலைஞன். இந்த படத்துலையும் அவர் சார் சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வந்து கை கொடுத்து கூடவே நிற்கிற சோமு. சைத்ரா அவர் சொன்ன மாதிரி தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நடிகை. இந்த படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கால் ஷீட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது, அதெல்லாம் பிரேக் பண்ணி கதையை கேட்டவுடனே உடனே வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷான் வந்து ஷானும் நானும் சேர்றதுங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு. அது வந்து இசை மட்டும் இல்லை, நிறைய அதுக்குள்ளே இருக்குது. இலக்கியம், அரசியல், எல்லாம் சமூகம் சார்ந்த அத்தனையும் ஷான்கிட்ட விவாதிக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய இசையாக வருது. அதனால் எப்போவுமே ஷான் வந்து என் கூட இருப்பார், அவர் இசை என் கூட இருக்கும். மயிலாடில் அது இன்னும் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீரவ் சாருக்கு அவருக்கு ஹைதராபாத்தில் ஒரு ஷூட் இருந்ததுனால வர முடியல. இந்த படத்துக்கு அவருடைய ஒளிப்பதிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். சத்யராஜோட எடிட்டிங், அவர் பல நாட்கள் வந்து அவருடைய வீட்டிலேயே இருந்திருக்கோம், இரவு பகலாக அவர் கூடவே இருந்திருக்கார் துணையாக. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது ஆர்ட் டைரக்டர் பால்ராஜ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், என்னுடைய கோ டைரக்டர் செல்லபாண்டி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தன் வாழ்நாள் முழுவதும் அகிம்சையை பேசிக்கொண்டே இருந்த காந்தி துப்பாக்கி குண்டுக்கு பலியானார். இன்றைக்கு இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற, உலக அரங்கில் இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற அண்ணல் அம்பேத்கர் தனது சொந்த ஊரில் தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். தனது வாழ்க்கை முழுவதும் இடைவிடாமல் இந்த உலகத்தை சிரிக்க வைத்து கொண்டே இருந்த சாப்ளின் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பல கல்யாணங்கள் செய்து கொண்டு எந்த குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதியாக இருக்கவே முடியாமல் இருந்தார். இதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, ஒரு மரணமோ, ஒரு தோல்வியோ, ஒரு துன்பமோ ஒரு மனிதனின் ஆற்றலை எதுவுமே செய்துவிட முடியாது. அவன் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலகத்தின் முன்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நண்பர்களே, எனக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் மனிதர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மனுஷங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப பெரிய கோலை. அவன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் 50 தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடி அதுலேருந்து வெளியில் வந்தான். அதன் பிறகு அவனை அழைச்சிட்டு போய் ஒரு IAS அகாடமியில் நான் சேர்த்து விட்டேன், அண்ணா நகரில். இந்தியாவின் முக்கியமான IAS அகாடமி அது. அதை நடத்தி கொண்டிருந்தது என்னுடைய நண்பர். தொடர்ந்து பல இளைஞர்களை தன்னம்பிக்கையின் வழி நடத்தியவர். அவர்கிட்ட போய் இந்த பையனை ஒப்படைச்சேன். நம்பிக்கையை பற்றி தொடர்ந்து பேசி அந்த பையனை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து, இன்றைக்கி அந்த பையன் வந்து IASல கலெக்டராக இருக்கான், ஒரு மிகப்பெரிய கலெக்டராக இருக்கான். ஆனால் அவனை இந்த தன்னம்பிக்கைக்கு அழைத்து வந்து கலெக்டர் ஆக்கிய எனது நண்பர், அந்த IAS அகாடமியை நடத்தி கொண்டிருந்த அந்த நண்பர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த இடத்துல தான் நான் மனிதர்களின் பின்னால் அவர்களை புரிந்து கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த ஓட்டத்தின் முடிவில் நான் கண்டுகொண்டது ஒரே ஒரு உண்மையைத்தான். இந்த மனிதர்கள் எல்லோருக்கும்
நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் தேவையே படுவதில்லை. அன்பையும் நம்பிக்கையும் தவிர எதுவும் தேவைப்படுவதில்லை. உன்னுடைய சக மனிதனுக்கு கொஞ்சம் அன்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தால் நீதான் கடவுள், நீதான் தெய்வம். அது மட்டும்தான் இந்த 40 வருட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம். அந்த பாடத்தை தான் பாலாசாரின் படங்கள், மாரி செல்வராஜின் படங்கள், ஞானவேலின் படங்கள், ஜெயகாந்தனின் கதைகள், வைக்கம் பஷீரின் கதைகள், இளையராஜாவின் இசை அத்தனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது அந்த நம்பிக்கையும் அன்பையும் தான். ஆகவே என்னுடைய எல்லா எழுத்துக்களிலும், எல்லா அரசியலிலும், எல்லா சினிமாவிலும் இந்த நம்பிக்கையையும் அன்பையும் மட்டும் விதைத்து கொண்டே இருப்பதை மட்டுமே என்னுடைய கடமையாக வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த கடமையை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் அளவிற்கு அறிவாளியாக என்னை இயற்கை படைக்கவில்லையே. அதை மட்டும்தான் இப்போ நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எப்படியாவது இந்த மாதிரியான படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கு தேவை, நான் நினைக்கிற ஒரே விஷயம் அதுதான். அன்பையும் நம்பிக்கையும் விதைப்பதற்கு இந்த வியாபார சூழலில் பணம் தேவை. அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு தயாரிப்பாளரிடம் கொடுத்து விட வேண்டும். அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நான் ஒரே ஒரு நொடிக்காக தான் காத்திருக்கிறேன். அது இந்த படம் வெற்றி என்கின்ற நேரத்தில் எனது தயாரிப்பாளர் அம்பேத்குமாரின் முகத்தில் பூக்கிற ஒரே ஒரு புன்னகைக்காக மட்டுமே நான் காத்திருக்கிறேன். அதை நிச்சயமாக இந்த சமூகம் திருப்பி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் என் கூடவே இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கும், யுகபாரதி அண்ணனுக்கும், ஏன்னா அவரை பற்றி நான் தனியாக பேசலை, அவர் தான் நான் அப்படிங்கிறதுனால தனியாக பேசலை, என்னுடைய குடும்பத்தாருக்கும் நெகிழ்ச்சியான, ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.